கூத்தம்பலத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். எமது கூத்தம்பலத்தின் கதையாடல் நிகழ்வானது தலைசிறந்த ஆளுமைகளுடனான ஆரோக்கியமான கலந்துரையாடல்களை எமது அன்பு நேயர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் கூத்தம்பலத்தின் கதையாடல் நிகழ்ச்சியினூடாக அன்பின் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் எமது கதையாடல் நிகழ்வில் இணைந்திருப்பவர் ஈழத்தில் தலைசிறந்த ஆளுமைகளுள் ஒருவரான கவிஞர் ஜெயபாலன் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சில அறிமுகங்களை கூறலாம் என நினைக்கின்றேன். கவிஞர் ஜெயபாலன் அவர்களை பற்றி அறிமுகத்தை கூறலாம் என நினைக்கின்றேன். அமைதியானவர், அதிகமாக பேச மாட்டார். ஈழத்து தமிழ் வரலாற்றில் தடம் பதித்தவர், சினிமா துறையில் தலைசிறந்த நடிகராக திகழ்ந்தவர் மற்றும் இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர், சமூகவியலாளர் என பல தடங்களில் தடம் பதித்த ஒரு பல்துறைசார் ஆளுமையாக காணப்படுகின்றார். ஈழப் போராட்டங்களின் காலகட்டத்தில் நோர்வே நாட்டிற்கு புலம்பெயர்ந்து அங்கிருந்து தமது எழுத்துக்களினூடாக ஈழத்து மக்களின் கவலைகளையும் அவர்களின் வாழ்வியலையும் பதிவு செய்துள்ளார். மேலும் இவரது கவிதை படைப்புகள் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவை. இவரது கவிதை படைப்புகளினூடாக புலம்பெயர் வாழ்வு, போரின் அவலம் போன்றவற்றை பேசியிருக்கின்றார். அவற்றுள் சினிமா துறையில் நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பேட்டைக்காரன் எனும் கதாபாத்திரத்தின் ஊடாக சிறப்பான நடிகருக்கான விருதினையும் பெற்றிருக்கின்றார். மேலும் இவர் ஜில்லா, மெட்ராஸ், இன்று நேற்று நாளை, பபுன் போன்ற திரைப்படங்களையும் மலையாள திரைப்படங்களிலும் தனது நடிப்பிற் திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவ்வாறானதொரு பல்துறை சார்ந்த துறைகளில் தடம் பதித்த ஒரு ஆளுமையான கவிஞர் ஜெயபாலன் அவர்களுடனான கதையாடல் தான் இன்றைய எமது நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் கவிஞரே. உங்களை பற்றி ஒரு சில அறிமுக உரைகள் கூறிய போதிலும் நீங்களே உங்களை பற்றி கூறுகின்ற பொழுது இன்னும் ஆழமான தகவல்களை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் முஸ்லீம் மலையக தேசியன தோழ தோழியர்களுக்கும் இங்கு வாழ்கிற சிங்கள தோழ தோழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நெடுந்தீவையும் உடுவிலையும் சேர்ந்த குடும்பங்களுக்கு பிறந்தன. நெடுந்தீவில் தான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக கழிந்தது. நடிப்பு என்று நான் நாடகங்களுக்கு பாட்டு எழுத மட்டும் கூப்பிடுவார்கள். எப்பயாவது இருந்துட்டு அப்புறம் ஐயா இந்த வாயில் காப்போன்னு வர இல்லை, நீங்கள் நிற்கிறீங்களா, ஒன்றும் சேர்த்ததில்லை, இந்த வேலை பிடிச்சு கொண்டு போகணும்னு அந்த மாதிரி தான் சந்தர்ப்பங்களுக்கு நாடகத்தில் தோன்றிருக்கிறேன். ஆனால் இப்போ நம்புகிறேன், இந்த இன்டர்வியூக்கு வந்த பிறகு நம்புகிறேன் எனக்கு நடிக்க வருது. நான் சின்ன வயதுகளில் நடந்து விளையாடுவேன். பிறகு மத்தியகமில் 2 வருஷம் படித்தேன். 58ஆம் ஆண்டு கலவரத்துக்கு முதல். மத்தியகமில் கலவரத்தின் 58ஆம் ஆண்டு கலவரத்தின் போது தான் எனக்கு புரியலை என்னத்துக்கு. அப்பவும் யாழ்ப்பாணத்தில் நான் நேரத்துக்கு வந்தபடியா நான் பாதுகாப்பாக நேரத்துக்கு என்னுடைய தந்தையார் ரந்துக்காக நான் வந்தபடியா நானும் அப்பாவும் பாதுகாப்பாக இருந்துட்டோம். ஆனால் சித்தப்பா மிகவும் கஷ்டப்பட்டு முஸ்லீம் மக்களால் காப்பாற்றப்பட்டு தான் அகதி மாவட்டத்துக்கு வந்தார். அந்த சின்ன வயசில் ஏன் எல்லாரும் சிங்கள தமிழரை கொள்கிறாங்க நடிக்கிறாங்கன்னா சொன்னாங்க. கொஞ்சம் அரசியல் தேர்தல் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற இனவாதிகள் தமிழர்கள் தாக்கப்படுகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் 58ஆம் கலவரத்தின் போது தான் அந்த இது ஓரளவு எனக்கு புரியக்கூடிய இருந்தது. சின்ன வயசில் எங்களோட தலைமுறை முழுதுக்குமே ஏற்பட்ட கேள்வி தான், ஏன் தமிழரை சிங்களரை அடிக்க வேணும், தமிழர் வீடுகளில் இருந்த தமிழர்களை அடித்து பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்து, அந்த கேள்வி தான் நாங்கள் சிங்களவரும் தமிழர்களும் சிங்களவரும் முஸ்லீம் மக்களும் சிங்கள மலைய மக்களும் கையோர்த்து தோழர்களாகத்தான் அது வரைக்கும் வாழ்றதான் நான் வச்சுக்கொண்டேன். நான் மற்றவங்களை படிக்க சிங்கள மாணவர்களோட தான் நான் கூட விளையாடுறது பழகுறதில்லை. இந்த கேள்விக்கு
இந்த பதில சிங்கள மக்கள்லாம் சொல்ல வேணும். ஏன்டா 56ல நடந்திருக்கு, அப்புறம் 58ல் நடந்திருக்கு, பிறகு பிறகு வந்து சிறு சிறு வன்முறை நடந்திருக்கு, 77 பெரிய வன்முறை நடந்திருக்கு, 83ல் படுகொலையிலே நடந்து பெரிய முன்னர் நடந்த இனப்படுகொலையோட பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு. இவ்வளவும் இதில் வந்து அரசு படைகளும் வழி தவறிய புத்தபிக்குகள் மத்தியில் இருக்கிற வழி தவறிய புத்தபிக்குகளும் வழி தவறிய என்ன சிங்கள மக்கள் என்னோட பலகத்தையும் இனிமையான மக்களை தான் அதிகமாக சந்திக்கிறேன். வழி தவறிய சிங்கள மக்களும் வந்து ஏன் தொடர்ந்து தமிழர்களை கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயது இளைஞர்களுக்கு வளர்ற போதே இந்த கேள்விதான். வளர்ற போதே சிங்கள பகுதியில் தமிழர்கள் வெட்டுப்படுறது, கொல்லப்படுகிறது. இத்தனைக்கும் நான் வந்து 83ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழர்கள் திருப்பி தாக்குனதை நான் கேள்விப்படவில்லை. அப்ப சிங்கள மக்களோட மனச்சாட்சியை தொட்டு அவர்கள் வந்து இதுக்கு எனக்கு பதில் சொல்லுவாங்க. அத்தகைய சூழல் நிகழாது என்றது அவர்கள் வந்து எனக்கு உறுதிப்படுத்துவாங்க. சிங்கள தலைவர்களும் சிங்கள மக்களும் வந்து யாழ்ப்பாண ராஜ்யம் இருந்ததா இல்லையா என்றதற்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. வன்னி ராஜ்யம் இருந்ததா இல்லையா என்றதற்கு வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க. மட்டக்களப்பு வந்து வன்னிமைகள் என்ற குறு நில ஆளுநர்களுடைய தலைமையில் இருந்ததா இல்லையான்றதற்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இதன் தொடர்ச்சி சிங்கள அரசுகள் இருந்த இதன் தொடர்ச்சியை போர்த்துகீசர் அளித்தார்கள். பிறகு டச்சுக்காரர், ஆங்கிலேயரோட நீங்கள் போராடின பொழுது இந்த இந்த மண்ணின் சுதந்திரத்துக்காக நீங்கள் மட்டுமில்லை தமிழர்கள் நிறைய போராடி இருக்கிறார்கள். சேர்வன் ராமநாதனை நீங்கள் தேர்தலில் வச்சு இழுத்திருக்கிறீங்க. அப்போ யாழ்ப்பாண ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள், வன்னி ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள், கிழக்கு மாகாணத்து குறுநிலங்கள் சுதந்திரமான கண்டிக்குகளை இருந்த குறுநிலங்களில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே வந்து நாங்கள் முந்தி வாழ்ந்தது மாதிரி நாங்கள் தனிநாட்டு கூட கேட்கல. ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டது வந்து ஒரு ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை தான் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு தனிநாடு கேட்கறதுக்கான உரிமை அப்பவே இருந்தது. நாங்கள் அரசர்கள் சிங்கள மக்களை போலவே நாங்கள் அரசர்களால் ஆளப்பட்டவர்கள், எங்களோட ராஜ்யங்கள் இருந்தது. அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கும் எங்களுக்கு கிடைத்த பதில் வன்முறை தான். சொல்லாம் இருக்கிற வரைக்கும் திருப்பி ஒரு ஒரு கெட்ட வார்த்தைகளில் திட்டினது கூட இல்லை. என்னுடைய சிங்கள மக்கள் வந்து ஒரு பதில் சொல்ல வேணும். மற்றது இந்த இறுதி போரில் ஏற்பட்ட வெற்றி வந்து இந்திய இராணுவம் இறங்கிய பொழுது பிரேமதாசாவை நம்பி பிரேமதாசாவோட சேர்ந்து விடுதலை புலிகள் இந்திய இராணுவத்தோட போராடித்தான் தங்களோட முக்கியமான போராளிகளை இழந்தார்கள். பிரேமதாசா கொடுத்த வாக்குறுதி வந்து வடகிழக்கு மாகாணத்துக்கு வந்து ஒரு ஃபெடரல் சுயாட்சி இதுதான். நாங்கள் அதுக்கு இப்போ என்ன போன்றோர் அதுக்கு சொன்ன திருத்தம் முஸ்லீம் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஒரு சுயாட்சி சிஸ்டத்தை தான் நாங்களும் வலியுறுத்தினோம். எழுத்தங்களை கொண்ட எழுத்தாளர்கள். ஏன் இந்திய இராணுவத்துக்கு எதிராக போராடின பொழுது பிரபாகரனை இந்த முழு இலங்கையின் தளபதி என்று சொல்லி எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, போற்றி இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், தொடர்ந்து எங்களை அடித்து இருக்கிறீர்கள், பிறகு ஏமாற்றி இருக்கிறீர்கள். பிறகு வடகிழக்கு மாகாணத்துக்கு சுயாட்சி தர கொடுத்த வாக்குறுதியை சொல்லித்தான் நிறைய எங்களுடைய இளைஞர்கள் வந்து இந்திய இராணுவத்துக்கு எதிராக போராடி அழிந்தார். இதன் அனுபவங்களை இப்பவும் எல்லாரும் பேசுகிறார். இன்றைக்கு வந்து இருக்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
இந்திய ராணுவத்துக்கு எதிராக போராடுங்கள், உங்களுக்கு எல்லா உரிமையும் தருகிறோம்னு சொல்லி ஏமாற்றி பலர் ரத்தம் சிந்தின பிறகு நீங்கள் உங்களை ஆதரித்த தலைவரை நீங்கள் அழித்தீங்க. இப்போ இன்னொரு தரம் இன்னொரு இராணுவம் இந்த நாட்டில் இறங்காதது இல்லை. இரண்டா இந்த 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 ஈரான் போருக்கு பிறகு பெரிய வல்லரசுகளுடைய ஆதிக்கம் குறைய போகுது. பிராந்திய வல்லரசுகள் வந்து திரும்ப மேலெடுக்கிற போக்குகள் வளரப்போகுது. திரும்பவும் வந்து வரலாறு திரும்பவும் நிகழாதுன்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அப்படி நிகழ்கிற பொழுது நாங்கள் வந்து உங்களை நம்புறதா நம்பக்கூடாதா என்கிறதுக்கு வந்து நீங்கள்லாம் பதில் சொல்லுவோம். இப்போ இந்த கேள்விகளோட நாங்கள் வளர்ந்துனாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் சின்ன வயசில் பல்வேறு இடதுசாரி நான் வந்து எல்லா இடதுசாரி இயக்கங்களுடன் தொடர்பு கொண்டு வந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏனென்றா நான் சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜில் படிக்கிறேன். இரவுகளில் வந்து எங்கள் அண்ணா மரங்க அண்ணா மரம் வந்து மதில் பாய்ச்சி வெளியால் போகலாம். சிலர் வந்து படம் பார்க்குறதுக்கு, சிலர் வந்து அவர்களுடைய தோழிகளை சந்திக்கிறதுக்கு போகணும். அப்போ நானும் சில அண்ணாமாரோட மதில் வாங்கி போனேன். ஆனால் நாங்கள் போனது கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட்டங்களுக்கு போனோம். அந்த நாட்களில் முக்கிய எரியிற பொருளாக இருந்தது சாதியை ஒடுக்குதல்ல. அப்போ நாங்கள் சாதி ஒடுக்கல் தொடர்பாக அப்போ மொஸ்கோவிங் சீனா சார்பு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டு அப்பளாக விட்டு நாங்கள் 2 கூட்டங்களுக்கு போவோம். 2 தலைவர்களோடு நாங்கள் பேசுவோம். சண்முகதாசன் வந்து கொஞ்சம் சாதி ஒடுக்குதலுக்கு எதிராக கொஞ்சம் தீவிரமான போக்கு எடுத்தார். அப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து லீவுக்கு வீட்டை போனோம். அப்போ எங்களுக்கு வன்னியில் வந்து அப்பா வந்து நிலம் வாங்கி வியாபாரியாக இருந்தப்பா வன்னியில் நிலம் வாங்கி விவசாயியாக மாறுறார். அதுவும் வந்து இந்த அரசியல் எல்லாம் எங்களோட வாழ்க்கை முழுதிலுமே இந்த இனொடுக்கல் சம்மந்தப்பட்டது. எங்களோட அப்பா வந்து இந்த கடை மற்றவங்க கடை உடைத்த பிறகு மன்னாரில் அப்பாவும் பிரதர்ஸும் வந்து மன்னார் ஸ்டோர்ன்ற கடை திறந்தது, நெடுந்தீவில் கடை திறந்தது. அந்த தருணத்தில் வந்து அவரெல்லாம் எனக்கு மிக மரியாதை இருக்கு. இப்போ உலகாலம் வந்த தலைவரில் அவர் வந்து நியாயமானவர். அவர் வந்து அப்பாவிடம் வந்து நீங்கள் வெளிநாட்டில் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இழந்திருக்கிறீங்க, திரும்ப நீங்கள் அதே முதலீடுகளை தொடர்றீங்க சிங்கள பகுதியில். தயவுசெய்து நீங்கள் வன்னியில் காணி வேண்டி இல்லை செய்யுங்க. அப்படியா நீங்கள் வன்னியில் குடிக்கிறதுனா தான் வன்னியை காப்பாற்றலாம். இல்லாவிட்டால் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் முஸ்லிம்களின் நிலங்கள் இழந்தது போல வட மாகாணத்திலும் இழக்க நேரிடும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் குரோட்டன் கூட விளக்க தெரியாத அப்பா வந்து நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ணி இதை செய்தது. அந்த அந்த காலகட்டத்தில் தான் திரும்ப திரும்ப கலவரம் வந்து அந்த சிறிய சிறு கலவரம் வந்து பிறகு 83ஆம் ஆண்டு கலவரம் நடக்கிற பொழுது தான் இதை பெருசாக வெடித்தது. நான் ஆரம்பத்தில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட்டங்களுக்கு போய் ஒரு தீவிரவாதியாக மாறினேன். 19-20 வயசில் சாதிக்கு எதிராக தீவிரவாதியாக மாறிட்டேன். பள்ளிக்கூட இந்த சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜில் படித்தேன். அப்போ பிறகு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படித்தேன். இப்போ லீவுக்கு விட்டு வர்ற நேரங்களில் போய் யார் சாதி வாக்கள் விசாரித்து அவைய எடுத்து போட்டு சண்டை போடுறது அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. அதிகமாக எல்லாம் சிறியாக்கள் அப்பாண்ட நண்பர்கள் எல்லாரும் ரெண்டு அடிக்கிறது நோக அடிக்கிறதுல அவமானப்படுத்துறதுக்காக அவர்களும் வந்து சக மனிதர்களை அவமானப்படுத்தினதால என்னுடைய செருப்பால் அவர் முகத்தில் தட்டுறது நான் செய்கிறது. ஒரு டாக்டருக்கு அடிச்சிருக்கிறேன். அது கடைசியில் வந்தது. மன்னார் ஜெகநாதன் இருந்தார். அவற்றை உதவியாளராக இருந்த டிஎல் ஒருவர். அவர் மிகவும் கொடுமையான முறையில் ஒரு சாதிவரையன் இருந்தார். அவருக்கு சிறப்பாக அடித்து போட்டு லொக் பண்ணிட்டு கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் என்ன போலீஸ் விடுறதுக்கு தெரிஞ்சது.
வன்னிப்பகுதி காடுகள் எல்லாம் எனக்கு அப்படித்தான் அத்துப்படியானது. காடுகளில் காடுகளை அறிய வேணும் என்ற ஆவல் அப்பதான் எனக்கு ஏற்பட்டது. அப்பதான் ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு சிங்கள தோழர்களோடு சேர்ந்து வேலை செய்யணுன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. திரும்பவும் நாங்கள் இந்த கலவரங்களுக்கு மத்தியிலும் இடதுசாரி சிங்கள மக்களோட நாங்கள் அதிகம் தொடர்புள்ள ஏற்பட வைத்திருந்தவை என்னுடைய இளம் வயதுகளில். ஜேவிபியை சேர்ந்த ரோகண விஜயவரோட நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். அது வந்து 1970 ரோகண விஜயவீரா கலுபாவில் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். அங்கே வந்து இருதய சிகிச்சை செய்தவர் சிகிச்சை. அவரோட நாங்கள் பேசி எல்லா விஷயங்களிலும் வந்து எங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒரு விஷயத்துல மட்டும் அவர் சிங்கள தலைவர்களோட நிலைப்பாட்டு எடுத்தார். நான் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னார். இந்த சமஷ்டி தொடர்பான பிரச்சனையை வந்து நாங்கள் பேச வேண்டாம். எஸ்டி பண்டார் நாயக்கா தான் இந்த ஏரியாவுக்கு இனப்பிரச்சனை தொடர்பாக அவர் பொறுப்பாக இருக்கிறார், அவரோட பேசுங்க. அப்போ எஸ்டி பண்டார் நாயக்காவில் ஒரு மதிப்பு எங்களுக்கு இருந்தேன்னா 58 இனக்கலவரத்தில் அவர் வந்து இனவாதிகள் இனக்கலவரத்துக்கு பிறகு ஜேஆருடைய இனக்கலவரத்தை தூண்டுற ஒரு ஊர்வலத்தை அவர் முறியடிச்சிருக்கார். அதெல்லாம் நாங்கள் எஸ்டி பண்டார் நாயக்கோட பேசினோம். எஸ்டி பண்டார் நாயக்கோட பேசினோம். அந்த எஸ்டி பண்டார் நாயக்கா வந்து சொன்னார், சமஷ்டி இல்லை, சமஷ்டி பதிலாக நாங்கள் கிராம சுயாட்சி கிராமங்கள், கிராம சங்கங்கள், கிராம சபையோட வந்து நகர சபையோட வந்து சுயாட்சியாக உள்ளதாக வரும். அது என்ன பிரச்சனை தீர்ப்பு நாங்கள் அதை ஏற்க மறந்துட்டோம். இல்லாவிட்டால் 71 ஜேவிபி கிளர்ச்சியில் எங்களுடைய இடதுசாரி இளைஞர் அணியும் வந்து பங்கு பெற்றிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனநிலையோட தான் பலர் நாங்கள் இருந்தோம். சொல்லாமல் கூட ஒரு காலமும் வந்து சிங்கள மக்களை துன்புறுத்துற மாதிரி ஒரு வார்த்தை அவர் பேசுறது கிடையாது. அவருக்கு முந்தி இருந்த தலைவர்களை சிங்கள மக்கள் வந்து தங்களை காப்பாற்றியவராக வெள்ளைக்காரர் ஆதிக்கத்திலேருந்து கூறி தேரில் வச்சு தலைவர் கையால் இழுத்திருக்கிறார். இந்த சூழலை வந்து நாங்கள் உருவாக்குறது. இந்த சூழல் இடதுசாரியாக இருந்த நான் வந்து ஒரு என்ன போலீஸ் சுடுறதுக்கு இருந்தது, முடியலை. பிறகு வழக்குகள் வந்த பிறகு நானும் வந்து என்னுடைய தந்திரத்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவாலும் வந்து நான் வந்து கொஞ்சம் போலீஸ் அதிகாரியை மிரட்டியும் ஒரு தந்திரத்தாலும் வந்து அந்த வழக்குகளில் தப்பினேன். அந்த வழக்குகளில் வித்ரோ பண்ணுற போது வந்து நீதியரசராக இருந்தவர் வந்து நான் சொல்லுவேன், நீ செய்கிறது சரி, நீ செய்கிற முறைப்பில் 1981 ஜப்னா லைப்ரரி எரியிற வரைக்கும் நான் வந்து உறுதியான ஒரு இடதுசாரியாக இருந்தேன். ஒரு என்னுடைய கவிதைகளிலும் கூட சிங்கள நாடும் வடகிழக்கு நாடும் ஒரு சமர்த்தியாக இணைய வேணும், எல்லா இடத்துலையும் செங்கொடி பறக்க வேணும் தான் அந்த நாளில் கவிதைகளில் எழுதினேன். நூலக எரிப்புக்கு பிறகுதான் நான் நூலக எரிப்பை நான் பார்க்கிறேன். சேரன் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறார், 2வது சூரியன் வந்து. நானே தென்னலால பார்க்கிறேன், விடிஞ்ச மாதிரி இருக்கு அவ்வளோ எரிகிற பொழுது. அடுத்த நாள் அழுது நூலகத்தை போய் பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் நான் வாழ்க்கையில் கண்ணீர் விட்டதுன்றது அப்பதான். அண்டையத்தான் நான் வந்து பிரிவினைக்கான போராட்டத்தை ஆட்சிப்பதாக முடிவெடுத்தேன். இது நாங்கள் இந்த முடிவை திணிச்சது சிங்கள மக்கள் தான். சிங்கள மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சிங்கள மக்கள் வந்து ஏன் எங்களை 88 வரையும் தாக்கினார் என்றது சிங்கள மக்கள் தொடரலாம். பிரபாகரன தேசிய தலைவர் என்று சொல்லி பாராட்டி இந்திய இராணுவத்தோட மோத வச்சு
அவருடைய படையில பிரித்து பெரும்பகுதி இலக்க வச்சுட்டு இந்திய படை வழியே இந்திய ஒரு ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை வாக்களித்து உலகத்தையும் தெரிவித்துட்டு இந்திய படை வெளியேறின பிறகு வாரதுக்கு எதிராக துப்பாக்கியை விட்டு அவரை கொன்றொழித்திருக்கு. இதற்கு நீங்கள்லாம் பாசிக்கணும். இன்னொரு தடவை இது நடந்தால் தமிழ் மக்கள் எதை நம்பி உங்களோட நிற்பார்கள் என்கிறதுக்கு சிங்கள மக்கள்லாம் பாசிக்கணும். இதுதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை. இந்த அரசியல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தான் என்னுடைய கவிதைகள் எழுதப்பட்டது. 1968 நான் எழுதின கவிதைகள் ஒரு நேரடி மொழியில் இருந்தது, கொஞ்சம் போர்க்கோஷங்களோட. பாரதியார், சித்தர்கள், மற்றது நான் அந்த நாட்களில் படித்த மறுமலர்ச்சி கால ஆங்கில கவிதைகள் தாக்கம் இருந்தது. சங்க இலக்கியங்களை படித்த பிறகுதான் நான் புதிய இதாக வர தனி கேள்வியாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.